அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அன்வர் ராஜாவை தொடர்ந்து திமுகவில் இணைய உள்ள அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் யார்? நேற்று அன்வர் ராஜா முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அன்வர் ராஜா திமுகவின் பரம எதிரி. எம்ஜிஆர் காலத்தில் அடிப்படை உறுப்பினரிலிருந்து வளர்ந்து அமைச்சரானவர் அன்வர் ராஜா. சிறுபான்மையினர் பிரிவின் முக்கிய தலைவராக வலம் வந்தவர். தென் தமிழகத்தின் சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக வலம் வந்தவர் அன்வர் ராஜா. கடந்த காலங்களில் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசி வந்துள்ளார். திமுகவின் பரம எதிரியாக இவர் இருந்து வந்துள்ளார். அப்படி இருந்தும் கூட இன்று திமுகவில் இணைந்துள்ளார். அதற்கான காரணம் அதிமுகவின் நிலைப்பாடு. செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட பாஜகவோடு செல்வி ஜெயலலிதா கூட்டணி அமைத்திருந்தார். ஆனால் அப்பொழுது ஜெயலலிதா சொல்வதைத்தான் பாஜக கேட்கக்கூடிய நிலையில் இருந்ததே தவிர பாஜக சொல்வதை ஜெயலலிதா கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லை. இந்தியா முழுக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா அறியப்பட்டார். அவரை எதிர்த்து எவரும் கருத்து கூறக்கூட முடியாத நிலைதான் இருந்தது. பிரதமராக இருந்தாலும் வேற்று மாநில முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதாவை வந்தும் பார்க்கும் நிலையில்தான் அவர்கள் இருந்தார்களே தவிர யாரையும் ஜெயலலிதா சென்று பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. அப்படி தன்னிகரில்லா தலைவராக ஜெயலலிதா இருந்தார். அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்தபோது பாஜகவிற்கான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இவர் வழங்கியிருந்தார். பாஜக சொல்வதை எதையும் கேட்கவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு கட்சியையே அழிக்க நினைக்கின்றார். ஒருவேளை 2026ஆம் ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது. அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக விலைக்கு வாங்கி அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அந்த எண்ணத்தில் தான் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து பாஜகவோடு கூட்டணி வைத்து வருகிறார். மேலும் தமிழகத்தில் சிறுபான்மையினர்கள் திமுகவின் பக்கம்தான் உள்ளார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலிலேயே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என எதிர்த்தவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அப்பொழுது கேட்கவில்லை. 18வது மக்களவைத் தேர்தலில் கூட்டணி இல்லை என அறிவித்திருந்தார். அப்பொழுது முதல் ஆளாக நான் அதனை வரவேற்றேன். தற்பொழுது மீண்டும் கூட்டணி என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து பாஜக செயல்பட்டு வருகிறது. வகுப்பு வாரிய திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம், CAA என அனைத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையில்தான் பாஜக செயல்பட்டு வருகிறது. அவர்களோடு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் ராமநாதபுரத்தில் என்னால் அதிமுக வேட்பாளராக இருந்து வெற்றி பெற முடியாது. ராமநாதபுரத்தில் சிறுபான்மையினர்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். மீண்டும் ராமநாதபுரத்தில் நான் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி அடைந்து விடுவேன். மேலும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் சிறுபான்மையினரின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் MK ஸ்டாலின் விளங்கி வருகிறார். இந்தியா முழுக்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிவு கொண்ட முதலமைச்சர்களில் முதல் இடத்தில் MK ஸ்டாலின் அவர்கள்தான் இருக்கிறார். எனவேதான் நான் என்னை திமுகவில் இணைத்துக் கொண்டேன். திமுக சிறுபான்மையினர்களுக்கான ஒரு கட்சியாக இன்றளவும் உள்ளது. எனவேதான் நான் திமுகவில் இணைந்தேன் என விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்த தலைவர்களில் ஜெயக்குமாரும் ஒருவர். அவரும் தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றுதான் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறி வருகிறார். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அதனை கேட்பதாக இல்லை. அவரும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதே சமயத்தில் அவர் திமுகவில் இணையவில்லை என்ற ஒரு செய்தியும் வெளிவருகிறது. மேலும் கோகுல இந்திரா, செம்மலை போன்றவர்களும் தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்து வருகிறார்கள். பாஜக நமது கட்சியை அழித்துவிடும். ஏற்கனவே நமது முதுகில் சவாரி செய்துதான் 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இனிமேலும் பாஜகவை நம்பிக்கொண்டு பாஜகவுக்கு பின்னடி செல்வதை விட நமது கட்சியை ஒருங்கிணைத்தாலே போதும். சசிகலா, OPS, TTV தினகரனை கட்சிக்குள் கொண்டு வந்தால் போதும். மேலும் ஏற்கனவே விலக்கப்பட்ட தலைவர்கள் அதிமுகவிற்குள் இருந்தாலே நாம் பெரும்பான்மையான ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருக்க முடியும். மேலும் பல கட்சிகளை கூட்டணி அமைத்து மெகா கூட்டணியின் மூலம் நாம் வெற்றி வாய்ப்பை பெறலாம் என அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அதனை கேட்கவில்லை. மேலும் சமீபத்தில் KP முனுசாமி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார். முருகபக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சித்து குறும்படங்கள் ஒளிபரப்பப்பட்டிருந்தது. அதில் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டதை தவறு. யாரை கேட்டு அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள்? இது உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்தது என கோபமாக பேசியிருந்தார். நன்றி.